வீடியோஸ் வெல்கம் டு அவர் சேனல். சப்போட்டா பியூரி 6 months பேபிஸ்க்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா. அதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பழத்தை கட் பண்ணி அந்த பழத்துக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அதோட நடுப்பகுதியை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். போட்ட பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு பழம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கால் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இதை பாயில் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றும்போது அந்த பழத்தோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். இதை ஸ்டீம் பண்ணியும் கொடுக்கலாம். நான் கொஞ்சம் அளவு எடுத்தனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ட்ரை ஆகிற வரையில் மட்டும் நீங்கள் இதை பாயில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு ஆற வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம நார்மலாக பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். என் பேபி எப்படி சாப்பிட்டான் அப்படின்றத நான் லாஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் வீடியோ எண்டு வரையிலும் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும், க்ரீனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.